friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம mango pudding எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and easyயான ஒரு dessert recipe. இந்த mango சீசனுக்கு ஒரு ஏத்த ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு பிடிச்ச variety of mango நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவை. இதோட ஃப்ளஷ் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். இதர் ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எப்படினாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இத ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திருங்க. இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதையும் அகைன் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது ரெடியா இருக்கட்டும். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு சின்ன பவுல்ல எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு corn flour சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்க கூடாது. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்டா ரெடி ஆயிருக்கு. இத ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருங்க. ஃப்ளேம் கடைசி வரைக்கும் மீடியம்ல வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த mango puree mixture இது கூட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க. நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஸ்மூத் மிக்சரா கிடைச்சிருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த corn mixture உள்ள சேர்த்துட்டு நல்லா கண்டினியூஸா mix பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துல இது லைட்டா திக் ஆக ஆரம்பிக்கும். சோ கண்டினியூஸா mix பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 5 மினிட்ஸ்ல நல்லா திக் ஆயிருக்கு, ரெடியாவும் இருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட mango pudding பேஸ் ரெடியா இருக்கு. இது சின்ன சின்ன பவுல்ஸ்க்கு மாத்திடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோல்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கப் கேக் மோல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இதனால சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் பெஸ்டா இருக்கும். 2 hours கழிச்சு நம்மளோட டெலிஷியஸான mango pudding இப்ப ரெடியா இருக்கு. இத உடனே சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் and குயிக்கான ஒரு டெசர்ட் ரெசிபி. சோ கண்டிப்பா இந்த mango pudding ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.